எல்லோருக்கும் அன்பான வணக்கங்கள். அதாவது இந்த ட்ரைலர் பார்க்கும்போது நம்ம இயக்குனர் என்னவோ புதுசாக பண்ணியிருக்கான்னு தோணுது. ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவர் நேற்று எனக்கு இன்விடேஷன் கொடுக்கும்போது நாங்கள் ஒரு ப்ராக்டிக்ஸில் இருந்தோம், எல்ஏ ஸ்டுடியோவில் நுங்கம்பாக்கம். அவர் சொன்னார், நான் வருவேன் சார் அடிக்கடி பிரசாத் ஸ்டுடியோவுக்கு, நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டார். இல்லைப்பா, வருஷத்துக்கு 25 படமாவது பண்ணுவோம். நாங்கள் சைடில் பார்க்கறதுக்கு கூட எங்களுக்கு டைம் கிடையாது. ஒன்று கீபோர்டு இல்லைன்னா ஸ்க்ரீனு, இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது உங்களை பார்த்துறதுக்கே வாய்ப்பே இல்லைன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எங்கள் குடும்பத்துலேருந்து ஒரு மியூசிக் டைரக்டர் போபோ சசி, முரளியோட சன்னு சார். இப்போ வர்ற பாட்டு, அதாவது சாங் நிற்குதுன்னா அது என்ன வெஸ்டர்ன் பேட்டர்னாக இருந்தால் கூட சரி, அதில் ஒரு சின்ன மெலடி இருக்கணும். அந்த மெலடி இருந்தால் தான் பாட்டு ஹிட் ஆகும். அது 100% சசியோட பாட்டில் இருக்குது. நிச்சயமாக இந்த படம் நல்ல வெற்றியடையும். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. முக்கியமாக இதில் இந்த யூனிட்டில் இருக்கவங்க எல்லா உழைப்பு இருந்தாலும் மீடியாக்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் இல்லைன்னாக்கா மிகப்பெரிய வெற்றி அடையாது. கண்டிப்பாக உங்கள் ஒத்துழைப்பு ரொம்ப படத்துக்கு கொடுத்துறீங்க, அதே போல் இந்த படத்துக்கும் கொடுக்கணும் நீங்கள். ஏன்னா கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி அடையும்னு எனக்கு நல்லா தெரியுது. அந்த ட்ரெய்லர் பார்க்கும் போதே மெயினாக நான் மியூசிக்னு சொல்ல, மியூசிக் நல்லா இருக்குது, கேமரா ஒர்க்கு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஒரு வெஸ்டர்ன் மூவி ஸ்டாண்டர்டில் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ரீரெக்கார்டிங், சாங்ஸ் ஒன்று தான் போட்டு காட்டினாங்க. ஏன் ஒன்று தானா இருக்கா? ஓகே ஓகே, நல்லா இருக்கு. இந்த ஒரு பாட்டு, மற்ற பாட்டு எப்படி இருக்குன்னு நல்லா தெரியுது. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. அதே மாதிரி இயக்குனர் ஜான் மோசஸ் எனக்கு குழந்தையிலேருந்து பார்த்துட்ருக்கேன். எங்கள் வீட்டில் தான், அதாவது அவங்க வீட்டை விட எங்கள் வீட்டில் தான் ரொம்ப நாளாக இருந்திருக்காரு சசி கூட. அடிக்கடிக்கு பார்ப்பேன், மேலேருந்து 2 பேரும் வருவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சின்ன வயசுலேருந்து 2 பேருமே அந்த கீபோர்டில் வச்சு ஏதாவது கம்போஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுதான் இன்றைக்கி திரையில் ஜொலிக்கிறாங்க இவங்க. கண்டிப்பாக இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லோருக்குமே எங்களது வாழ்த்துக்கள். உங்களது ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கணும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதே போல் ஒரு படம், ஒரு பெரிய படம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், அங்கே நிக்கில் இருப்பார், எங்கள் நண்பர். அது கண்டிப்பாக அது ஒரு பெரிய படம், ஒரு பெரிய கம்பெனி, பெருசாக வரக்கூடிய ஒரு கம்பெனி தான். அவருக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வச்சிருக்கோம் பீக்கது அப்படின்றது படம் முழுக்க நான் சொன்னேன் இல்லையா, ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் முதலே சொல்லிட்டேன். ஸோ இது ஒரு பேயை பேயை வேறு மாதிரி காட்டுவாங்க படத்துலலாம். நாங்கள் அந்த பேயை இந்த படத்தில் வேறு மாதிரி காமிச்சிருக்கோம். ஸோ அவ்வளோதான். இல்லை, ட்ரைலர் காமிக்கும் போதே அது பிக் பாஸ் கண்டென்ட் மாதிரி தெரிஞ்சுது. ஒரு ரூம் உள்ள போயிட்டு ஒரு வீட்டு உள்ள மாட்டிக்கிற மாதிரி, பின்னாடி பேக் வாய்ஸ் கொடுக்குற மாதிரி, அதே மாதிரி ஒரு வாய்ஸ் பேசிடுச்சு. விஜய்க்கு கேபிஓயில் அவர் இருந்தாருன்றதுனால அதே கதையை கொடுத்துட்டாரா? இல்லை இல்லை சார், நீங்கள் சொல்கிறது மாதிரி ஒரு கதை இல்லை, இது முழுக்க வேறு கதை தான். சொல்லுங்கள். சரிங்க, மக்கள் ரீச் ஆயிருக்காரு. ஸ்ரீகாந்த் தேவா சார் கூட அந்த கடுவரை படத்துக்கு தேசிய விருது வாங்கியிருக்காரு. தேவா சாருக்கு தேசிய விருது கிடைக்கல. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கஷ்டமாக தான் இருக்கு. ஆமாம், எவ்வளோ நல்ல படங்கள்லாம் பண்ணியிருக்காரு, நல்ல பாடல்கள்லாம் கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் என்ன சொல்லுவீங்க, தேவைன்னா கானான்னுவீங்க. அது கிடையாது. ஒரு படத்தில் ஒரு பாட்டு இருக்கு அந்த மாதிரி. ஆனால் மற்ற 5 பாட்டும் மெலடி சாங் இருக்கும், அதை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் அது என்னமோ தெரியல, அவருக்கு இதுக்கு கிடைச்சிருக்க வேண்டியது. அது என்ன படம், நலம் நல்லா அறியாவல், காதல் கோட்டைக்கு கிடைச்சிருக்கணும். பட் அது மிஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, அதனால ஒன்றும் நமக்கு வருத்தம்லாம் கிடையாது. தேவா வாங்கினா அண்ணன் வாங்கலன்னா இந்த பையன் வாங்கிட்டாரு இல்லையா, அது போதாதான் நமக்கு இல்லையா? தேங்க்யூ சார். ஏன்னா பயம் இருக்குது, கண்டிப்பாக சில ஸ்பாட்ஸில் பயம் இருக்குது நிறைய. அதான் சொன்னேன் இல்லையா, ஒரு செக்மெண்ட் பண்ணியிருக்கோம், ஒரு லேயர்ஸ் பண்ணியிருக்கோம். படம் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு லேயர்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு லேயர்ஸுமே உங்களை கன்ஃபியூஷன்லேயே கொண்டு போகும். அந்த மாதிரி உள்ள படம். அதில் சில இடத்துல நீங்கள் கண்டிப்பாக பயப்படுற எலிமெண்ட்ஸும் இருக்குது. அந்த பயன்றதை நான் தான் சொன்னேன் இல்லையா, இப்போ குழந்தை பார்க்கும்போது பயப்படுற அந்த பயம், அந்த ஸ்கேரி பயம் கிடையாது.
அதான் நான் சொன்னேன், ரத்தம் கிடையாது, அர்த்தம் போடுறது கிடையாது, கை ஏதோ பிடிச்சி கட்டுறது கிடையாது, இல்லை உங்களை சவுண்டை வச்சு உங்களை பயன்படுத்த கிடையாது. பட் சில இடத்துல அந்த ஸ்பாட்ஸ் வச்சிருக்கும். அது நான் இப்போ சொல்ல முடியாது, படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்ஸ் மிஸ் ஆகிட்டு சார். சார் இதில் உங்களுக்கு இசையமைக்கும் போது உள்ள சவால்கள் எப்படிங்க சார்? ஆக்சுவலி எனக்கு சவால்லாம் ஒன்றுமே பெருசாக இல்லை. ஏன்னா நானும் அவனும் மியூசிக்கில் ரொம்ப ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் கேட்டது நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். பெரிய கஷ்டமாக தெரியல. கரெக்ட் சார். ஒவ்வொரு முறை பேசும்போதும் 2-3 பேர் பேசும்போது இங்கே குடும்ப கதை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. பட் பேய் கதைன்னு எதுக்கு டைட்டில் வச்சிங்க? அப்போ குடும்ப கதை வேறு எதனா டைட்டில் வச்சுருந்தீங்களா? பேய் கதைன்னு 2வது டைட்டிலாக எப்படி சார்? இல்லை சார், இப்போ நீங்கள் ஒரு பேய்ன்ற ஒரு ஜானரில் ஒரு படம் பண்ணும்போது இந்த டைட்டில் கரெக்டான கதை தானே. இது வந்து ஃபேமிலிக்காகன்றதுக்காக உள்ள பேய் கதைன்னு வைக்கல, அந்த மாதிரி ஒரு பாயிண்டில் எதுவுமே வைக்கல. அது அப்படி யோசிக்கல. இந்த பேய் ஜானர் தான், இது வந்து பேய் ஜானர் இருக்குது இந்த படத்தில். அப்படி ஒரு ஜானர் இருக்கும்போது நான் இந்த டைட்டில் எனக்கு அது ஆப்டாக இருக்கும் அப்படின்றத முதல்ல எனக்கு தோணுச்சு. இல்ல குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். குடும்ப கதை குழந்தைகளும் வந்து பார்க்கலாம்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது பேய் கதைன்னு பேர் வச்சிருக்கீங்களா? குடும்பத்தோட பார்க்கலாம். பேய் கதை குடும்பம் சார். இப்போ காஞ்சனா இருந்தது, எத்தனையோ படங்கள் வந்திருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் அதிகமாக போய் படம் பார்க்குறாங்க. கரெக்டுங்களா? மொழி இதெல்லாம் அந்த சீசன் அந்த ஃபுல்லாகவே இப்போ டிடி ரிட்டர்ன்ஸ் வந்தது, அதுவும் போய் ஃபேமிலியாக தான் உட்காந்து படம் பார்க்குறாங்க இல்லையா? ஓகே ஓகே. பேய் படங்கள் எல்லாரும் பார்க்குற ஒரு செக்மெண்ட் தான். அது நம்ம எப்படி காட்டுறது. நான் இப்போ வந்து ஹாரிஃபைடாக அதை காமிச்சேன்னா அது எனக்கு கண்டிப்பாக சென்சாரில் வரும்போது அது தெரியும் இல்லையா? அவ்வளோ ஹாரிஃபிக்காக இருந்ததுன்னா படம் அது வேறு கேட்டகரியில் போயிடும். சர்வேஷ் சார், சார் இப்போ வந்து மியூசிக் டைரக்டர் கூட எல்லாரும் மொத்தமாக குத்தகை எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு 15 கோடி 20 கோடி ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆளுங்களுக்கு வேலையே கொடுக்கறதில்ல. உங்கள் யூனியன் அதுக்காக என்ன செஞ்சுட்டு இருக்கு சார்? நான் வந்து யூனியனில் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். அதனால தான் கேட்குறேன் சார். செக்ரட்டரி முரளி. ஆமாம் சார். எவ்வளவோ நாங்கள் சொல்லி தான் பார்க்குறோம். ஒரு 50% தொழிலாளர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறவங்க எல்லாம் வந்து உதவித்தொகை கேட்டு வராங்க. அவங்க சப்ஸ்கிரைபே பண்ண முடியாது. எப்படி சார்? ஒர்க்கிங் பேமெண்ட்டே கட்டுறது இல்லை யாரும் மியூசிஷியன்ஸ். அதாவது இப்போ வர்ற மியூசிஷியனுக்கு ஒரு யூனியன் இருக்கிறதே தெரியறதில்லை. அதனால அவங்க பெரிய மியூசிக் டைரக்டர் நீங்கள் போய் சொல்லணும் 50% நீங்கள் சார் சொல்லதான் சார் முடியும். இது சில விஷயங்கள் சில அடாப்டேஷன் பண்ணிக்கணும். ஆமா. சித்ராமணி சார் 40 வருஷமா இருக்கீங்க. நேற்று பிறந்தநாள் கொண்டாடுறீங்க. பிலிம் ரோல படம் எடுத்து நீங்க டிஜிட்டல் வரைக்கும் வந்துட்டீங்க. நம்ம ஏன் பிலிம் கம்பெனி ஊட்டியில மூணாங்க நம்ம கேட்க முடியும். மாதிரி வாசுதேவன் சார் சொன்னாரு காம்ப்ரமைஸ் இருக்கான்னு கேட்டாரு. கண்டிப்பாக காம்ப்ரமைஸ் இருக்கு. பட்ஜெட் வைஸ் இருக்கு. இல்ல பொதுவா ஒருத்தனை சாவடிக்கிறது தான் மேட்ரு. மிஷின் கன் வச்சு ஒரு 60 புல்லட் வச்சு அடிக்கிறதோட ஒரு துப்பாக்கில எடுத்து டப்புன்னு சொல்றது அது மாதிரி காம்ப்ரமைஸ்களும் இந்த படத்துல இருக்கு. ஆனால் கதையும் கதாபாத்திரங்களும் சிதைக்காத அளவுக்கு அருமையாக வந்திருக்கிறது. அனைவரும் வந்து வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதுல இன்னொன்னு, எல்லாருமே ஆர்டிஸ்ட் நடிகர் எல்லாரும் உட்கார வச்சிருக்கீங்க. டெக்னீஷியன், டிஓபி, எடிட்டர், ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாம் உழைச்சாங்க பயங்கரமா கடுமையா. ஏன் அவங்கள மேல இது வரைக்கும் நான் அந்த மாதிரி டிஓபிங்களை கீழே உட்கார வச்சு பார்த்ததுல எடிட்டர் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு போட்டோ எடுத்தோம். பேசுனாரு. எல்லாரும் பேசுனாங்க. எல்லாருமே பேசுனாங்க. கேள்வி கேட்கணும்னா சொல்லுங்க, நான் கேள்வி கேட்கலாங்க.